ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் லாஜிக்கல் டிசைன் இன் ஐஓடி. ஜென்ரலாக ஃபிசிக்கல் அண்ட் லாஜிக்கல் டிசைன் கேட்டாலும் இதே எழுதலாம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டாலும் இந்த ஆன்சரே எழுதலாம். இப்போ இந்த ஃபிசிக்கல் அண்ட் லாஜிக்கல் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஏ ஓவரால் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் இருக்கு இல்லையா, ஒரு ஐஓடியோட ஆர்கிடெக்சர் மொத்தமாக சேர்ந்தது தான் ஃபிசிக்கல் அண்ட் லாஜிக்கல், ரெண்டுமே சேர்ந்தது தான் ஆர்கிடெக்சர் அப்படின்னு வந்து சொல்வோம். இந்த ஃபிசிக்கல் டிசைன் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட் நம்ம பார்க்கும்போது இது ரெஃபர்ஸ் டு என்னென்ன ஃபிசிக்கல் டிசைனில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஓடி டிவைசஸ், என்னென்ன டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம் அண்ட் தென் ப்ரோட்டோகால்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டிசைனில் வரும். இப்போது இங்கே இருக்கிற ஒவ்வொரு டிவைஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஐஓடியில் இருக்கிற ஒவ்வொரு டிவைஸுக்கும் யூனிக் ஐடென்டிட்டிஸ் இருக்கும். ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஒவ்வொரு ஐடென்டிட்டி நம்பர் மாதிரி வச்சுக்கலாம். இந்த டிவைசஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? சென்சிங், ஆக்டிவேட்டிங் அண்ட் மானிட்டரிங் கேப்பபிலிட்டிஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கம்யூனிகேஷன் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறது பிட்வீன் திங்ஸ் அண்ட் க்ளவுட் பேஸ்டு, இந்த டிவைசஸ்க்கும் அண்ட் தென் க்ளவுட் பேஸ்டுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக வேரியஸ் ஐஓடி ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிசிக்கல் டிசைனில் ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஏ ஃபிசிக்கல் எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஐஓடி சிஸ்டம், அதாவது டிவைசஸ், ஒயர்ஸு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸில் வரும். இதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டிவைசஸ், சென்சார்ஸ், ஆக்டிவேட்டர்ஸ், கேட்வேஸ் அண்ட் ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஐஓடியில் இருக்கிற டிவைசஸ், சென்சார்ஸ் எல்லாமே ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸில் நமக்கு வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டிசைனில் நெட்வொர்க் டோபாலஜி. இப்போ நெட்வொர்க் டோபாலஜினா ஃபிசிக்கல் கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது கம்யூனிகேஷன், ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைசஸ்க்கு கனெக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா, அது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் டோபாலஜியில் வந்துடும். அது மோடமாக இருக்கலாம், கேட்வே, ரூட்டர்ஸ் எது வேணால் இருக்கலாம். ஓகே, அது நெட்வொர்க் டோபாலஜி. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வயர்ட் அண்ட் ஒயர்லெஸ் ரெண்டுமே ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, டிரான்ஸ்மிஷன், அது எல்லாமே நெட்வொர்க் டோபாலஜியில் வந்துடும். இது ஒயர்டாகவும் இருக்கலாம், ஒயர்லெஸ்ஸாகவும் இருக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா எதுக்காகனா டிரான்ஸ்மிஷன் ரேட்ஸு, நெட்வொர்க் ஸ்கேலபிலிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா நெட்வொர்க் டோபாலஜிக்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் டிசைனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டிவைசஸில் பவர் சப்ளை. இப்போ ஒரு டிவைசஸ்க்கு வந்து பவர் ரிக்யர்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டிசைனில் தான் வரும். இதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் சோர்சஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் ஒயர், ஸ்விட்சஸ் எல்லாமே வரும். பேட்ரி அண்ட் தென் எனர்ஜி எஃபிஷியன்சி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டிசைனில் தான் நமக்கு வந்து வரும். நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தோன்னா செலக்டிங் ஸ்பெசிஃபிக் சென்சார்ஸ் அண்ட் ஆக்டிவேட்டர்ஸ், அதாவது நம்ம பர்டிகுலர் சென்சார்ஸ் அண்ட் ஆக்டிவேட்டர்ஸ் சூஸ் பண்ணுறோம் இல்லையா. கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிக்பி, எம்கியூடிடி வரும். அந்த நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ஸ்டாரு, மேஷ் டோபாலஜி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டிசைனுடைய எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது லாஜிக்கல் டிசைன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்குது இல்லையா, அதை வந்து ரிஃபர் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி என்டிட்டிஸ் இருக்குது, அந்த ப்ராசஸ் எப்படி போகுது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் டிசைனில் வரும். இந்த லாஜிக்கல் டிசைனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ளோ அண்ட் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸும் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் டிசைனில். டேட்டா ஃப்ளோனா டேட்டா எப்படிலாம் போகுது, அந்த டேட்டா எங்கெல்லாம் போகுது, அதோட இன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு லாஜிக்கல் டிசைனில் தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸும் வரும். அண்ட் தென் டேட்டா ஃபார்மட், டேட்டா வந்து எந்த ஃபார்மட்டில் இருக்குது, அண்ட் தென் அந்த ஆர்கிடெக்சர் எங்கெல்லாம் போகுது டிவைசஸ்க்கு அண்ட் சென்ட்ரல் சிஸ்டத்துக்கு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா லாஜிக்கல் டிசைனில் நமக்கு வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்தோன்னா அல்கார்தம்லாம் இருக்குது இல்லையா, ஒரு டேட்டா ப்ராசஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அல்கார்தம், ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் டிசைனில் தான் வந்துடும். இதான் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படின்னு வந்து சொல்வோம். இது வந்து எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா எப்படி கலெக்ட் பண்ணுறோம், ஹவு டேட்டா இஸ் கலெக்டட், டேட்டா எப்படி கலெக்ட் பண்ணுறோம் அண்ட் தென் ப்ராசஸ் பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்றது எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்திங்கன்னா லாஜிக்கல் டிசைனில் தான் நமக்கு வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். செக்யூரிட்டி பேஸ் பண்ணி வருது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் டிசைனில் தான் வரும். யூஸிங் பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் டைப்பில் அனுப்புகிறோமா, இல்லை ஆத்தென்டிகேஷனாக இருக்கலாம், இல்லை ஆக்சஸ் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் இருக்குது இல்லையா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் டிசைனில் தான் வரும். இது வந்து டேட்டா வந்து எப்படி ப்ரொடக்ட் பண்ணி டிரான்ஸ்மிட் அண்ட் ஸ்டோரேஜ் பண்ணலாம் அப்படின்றதும் லாஜிக்கல் டிசைனில் தான் நமக்கு வந்து வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் லேயர். லாஜிக்கல் டிசைனில் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஆல்சோ இன்க்ளூட் பார்த்திங்கன்னா டிசைன் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை எப்படி டிசைன் பண்ணுறோம் அண்ட் தென் எப்படி ரன் பண்ணுறோம் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா லாஜிக்கல் டிசைனில் தான் நமக்கு வந்து வரும்.
அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனாலிட்டி அப்ளிகேஷன் லேயரோட ஃபீச்சர் யூசர் இன்டர்ஃபேஸஸ் என்னென்ன ஐஓடி டிவைசஸ் வந்து எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் கூட இருக்குது என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு லாஜிக் அண்ட் டிசைனில் தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ ஒரு சென்சார் டேட்டாவை சென்சார் மூலிமா எடுக்கிறது ஃபிசிக்கல் டிசைன். அந்த டேட்டா வந்து எப்படி ஃபார்மட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் டிசைன். அண்ட் தென் என்ன மாதிரி அல்காதம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன இம்ப்ளிமெண்ட் மெஷூர்ஸ் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டிக்காக அதை என்கிரிப்ஷனாக ஆக்சஸ் கண்ட்ரோலாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் டிசைனுடைய எக்ஸாம்பிள். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.